என்ன திரும்ப சொல்றீங்க? எனக்கு சுகர் வந்தாலும் பரவாயில்ல, கேன்சர் வந்தாலும் பரவாயில்ல, தலைமுடி கொட்டினாலும் பரவாயில்ல, சொறி சரங்கு வந்தாலும் பரவாயில்ல, படம் வந்தாலும் பரவாயில்ல, 45 வயசுல இதெல்லாம் வந்து நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளையும் அதே மாதிரி சாப்பிட்டுன்னு சொல்றீங்களா? வேற என்ன பண்றது? வேற என்ன பண்ணணும்? மக்கள் வேற மாறணும். அப்ப சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கணும். ஊழல ஒழிப்பேன் நான் எப்படி ஒழிப்பேன்? லஞ்சத்தை ஒழிப்பேன் எப்படி ஒழிப்பேன்? லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னா லஞ்சம் வாங்குறவனுக்கு ரேஷன் கார்டு கட்டு, அவன் சர்டிபிகேட் கட்டு, முடிஞ்சு போச்சுல. ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. அந்த காலத்துல பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கும் போது அது பாக்குறவன் இன்னொரு செய்யணும்னு தோணுமா? கட்டு அங்க முடிஞ்சு போச்சு. 3000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. எடப்பாடி வரும்போது 2000 ரூபாய் கொடுக்குறாரு, 3000 கொடுக்குறான்னு வருஷம் கடந்த 10 வருஷ காலமா கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க அது செய்யக்கூடாதுங்க. ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா, இதை வாங்காத நிலைமையில மக்களை வைக்கணும். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டா அவன் ஏங்க உங்ககிட்ட வந்து கையேந்த போறான்? ஏங்க வந்து 1000 ரூபாய்க்கு நிக்க போறான்? பெத்த பிள்ளைய படிக்க வைக்கிறது ஏங்க உங்ககிட்ட வந்து 1000 ரூபாய்க்கு வந்து நிக்க போறான்? 500 கோடி விட்டு வராரு, 300 கோடி விட்டு வராருலாம் சொல்றான். 300 கோடி சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு 2 படம் நடிக்கலாமா? 600 கோடி. உன செலவுக்கு அதிகபட்சம் பண்ண 20 கோடி செலவாமா? 20 கோடி எடுத்துக்க. மீதி 580 கோடியா நீ ஏழைங்களுக்கு செலவு பண்ணு. இந்த ஏரியா நான் இந்த வருஷம் தூர் வரனேன், அடுத்து அந்த குளத்தை வெட்டினேன், இந்த கம்மாயை வெட்டினேன், இத்தனை ஏழைங்களை படிக்க வச்சேன், இவங்க பேருக்கு நான் வந்து இது ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தேன். நீ சொல்லிட்டு வா. 15 வருஷம் ஒரு நாள் கூட உடம்பு சரியில்லைன்னு ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்ததே இல்லை. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மேடையில் பேசுறாரு, தண்ணியே குடிக்கிறது இல்ல. அந்த குடிக்கும் 1.5 மணி நேரம் பேசும்போது வாயில் தண்ணி ஊற்றுவாங்க, தொண்டை கைது எனக்கு இப்ப. ஆனா அவர் ஒரு நாள் கூட தண்ணி குடிச்சது இல்ல. மழை பெஞ்சாலும் பேசுறாரு, வெயில் அடிச்சாலும் பேசுறாரு. மழை பெஞ்சா அவங்க கீழே உட்காந்து ஜனங்க எப்படி வெயில நனைறாங்களோ, மழையில் நனைறாங்களோ அதே மாதிரி தான் தானும் நிக்கிறாரு. ஒரு நாளும் கழுத்துல மாலையை தாங்கினது இல்ல, ஒரு நாளும் பொன்னாடைய தோல்ல தாங்கினது இல்ல. இப்படி ஒரு தலைவனை எங்கேயும் கிடைப்பான்?